எஸ். ஸோ இன்னைக்கு நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 கேஸ்கள் வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. அதை பத்தி பேசிட்டு அந்த கேஸுக்கு போயிடலாம். கோர்ட் கேஸுக்கு அப்புறம் போலாம். பிக் பாஸ் கேஸுக்கு முதல்ல வருவோம். நேற்று தான் அவ்வளவு தூரம் சொன்னாரு, மைக்கை வந்து மறைச்சு பேசாதீங்கன்னு. இன்னைக்கு காலையில கேப்டன் சொன்னாரு. அப்பயும் விக்ரம வெறுப்பேத்துறதுக்காகவே லைவ்ல வந்து இது 1 ஹவர்ல வந்து ஒன்று கட் பண்ணிட்டாங்க. லைவ்ல நான் பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, கம்மியர் பேபின்னு கூப்பிட்டுருப்பாங்க. உடனே கமருதன் வந்திருப்பாரு. அப்போ காதுல போயிட்டு திருப்பியும் பேசியிருப்பாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நேத்து நான் ஏன் சொன்னேன்னு? அவங்க சாரி கேட்டது வந்து உணர்ந்து கேட்கல. சும்மா ஒரு நேம் சேக்கி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்ப முட்டையை புடுங்கிட்டீங்களோ, சாரி, வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட் பான் அண்ட் ஃபேட் பான் தக்லைன் ஜெய் சுல்தான். மறுபடியும் சரியா? ஓகே. இது எதுக்குன்னா லேட்டா வந்ததுக்கு ஆஸ் யூஷுவல். ஆனா லேட்டஸ்ட் கண்டென்ட்ஸோட நிறைய வந்திருக்கோம். அண்ட் என்னன்னா, இன்னைக்கு கோர்ட் கேஸ் பார்த்தேன். அதாவது கேஸுக்காக பேசணும் லூஸு. அந்த லூஸை பிரமாதமா அதை கட்டாத ஃபீஸுக்கு அங்க போச்சு அவங்களோட ஃபியூஸு. இதெல்லாம் ஒரு 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 கேட்டகரியில போச்சு. ரெண்டாவது, என்னடா வித்யாபதியா வளையாபதியா, அவனை என்ன குத்தகைக்கா வாங்கி வச்சிருக்கீங்க? வரவன் போறவனா அந்த ஏரியாலே ஒரு லாயர். இதுல என்னால எதை தாங்கிக்கவே முடியலடா. அரோராவை வந்து எய்தர் லாயர் ஜட்ஜு. இந்த வீட்டுல இந்த பொண்ணோட வளர்ச்சி அசுரவழிச்சு அந்த ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஜாவா படிச்சா இவ்வளவான்னு அந்த பொண்ணு என்னடா மொத்த வீட்டிலேயே ஒரு நியாயமா பேசுற ஒரு நியாயஸ்தியோட லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு ஆப்போசிட்ல ஜட்ஜில வச்சுங்க பாரு. இதுல வேற அணுகவுமா, இனிமேல்ட்டு என்னையே அணுகுங்கன்னு சொல்லிட்டு வேற போயிருக்காங்க. எனிவேஸ் அதை பார்க்கும்போது கொஞ்சம். ரெண்டாவது, நீ சொன்ன மாதிரிதான். அதாவது இந்த பொண்ணு இன்னைக்கு லைவ்ல, எனக்கும் தெரியாது. ஸோ இந்த பொண்ணு லைவ்ல இருக்க சில வீடியோக்கள் பார்த்த விதமும், அதை தாண்டி மைக் எடுத்துட்டு இந்த பொண்ணு பார்த்துச்சு ஒரு செகண்ட். மக்களும் இன்னைக்கு வீட்டுல நடந்திருக்கோம். தலையில அடிச்சு இவ ஜெயிக்க போறா, இதை நீ இன்னும் மானங்கிட்டு சொல்லி தெரியும். That moment was fabulous. அதாவது சில பேர் இருப்பாங்க தெரியுமா, முட்டு கொடுக்கலாம், இதை எப்படா நான் இன்னைக்கு முட்டு கொடுக்கறது? அதை பார்க்கலாம் அவ்வளோ இருக்கேன். இத வச்சு அவன் மேல நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தரையும் செங்கல சுழலா பிரிச்சு அடிக்கிறான். அதாவது அதுல ஒரு செம்ம மேட்ரு. நீங்க அதாவது அந்த தண்டனைக்குன்னு பிளாஸ்மா முன்னாடி வந்து யார் நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பேசிக்க கூடாது, அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் இந்த வீட்டு வேலை செய்யணும். பாரு அப்ப யோசிச்சிருப்பா, கபரு நம்ம பேசாமலே இருக்கலாம், வேலை செய்யறது தான் எனக்கு டப்பு. ஒன்ட்ட பேசாம இருக்கிறது ஒண்ணும் இல்ல. எப்படி பாரு நம்ம எங்க ரூல்ஸை மீற போறோம்? ரூல்ஸை எங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம்? வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுவாங்க. இவனுக்கு கிடக்கானுங்க வெங்காயம். அப்படி அதுலயே அவர் ஒரு யோசிக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படி எல்லா வேலையும் நான் சரி இதெல்லாம் ஒரு தண்டனைன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணும்போது தெரியல, அதுக்கு தண்டனை கொடுத்தா இதெல்லாம் ஒரு தண்டனைன்னு கேட்கிறாரு. அதாவது இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இதை விட பெட்டரா அவங்க அந்த எக்கு பால் தூக்கிட்டு போறதுக்கு பதில் ஸ்டோர் ரூம் வழியா இவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி அமித் வந்து கொஞ்ச நேரம் சென்சிபிளா இருக்க மாதிரி இருந்தது. தண்டனைகள் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு ஓகே கை தட்டலாம்னு இப்படி கொண்டு வரும்போது, நான் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சு இந்த வீட்டுல வந்து என்ன ட்ரை பண்ணாருன்னு தெரியல சார். அவர் என்ன ட்ரை பண்ணாருன்னா, வாரம் என்னைய எதையோ ஒண்ணுத்துல இழுத்து விட்டுறீங்க, இந்த தடவை 100% ஒரு ஜென்யூனான கண்டென்ட் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு, நான் வேணா அந்த திஸ் மொமெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க வேணா ஒரு 4 பேரு தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களாயா, தட் மொமெண்ட் இட் இஸ் சரியா. அதனால அந்த இடத்துல அவர் கொஞ்சம் எமோஷன்ஸை ஏகப்பட்ட லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உண்மையிலேயே வந்து பயங்கரமா நான் பார்த்தது எதுனா, இன்னைக்கு கேஸ்ன்னு 2 கேஸ் இருந்ததுல எஃப்ஜே. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய இங்க பாரு, கமருதீன் அண்ட் பாரு மைக் போடாம இருக்கிறது, திருப்பி தொடர்ந்து அது இதுவே பண்றது, இது எல்லாம் வந்து எனக்கு ஒரு சீசன்ல கமல் சார் வந்து மைக் போடாதப்ப அர்ச்சனா கிட்டையும் இவங்களும் பேசும்போது அனிதாக்கி அது வந்து ஒரு நயாண்டி நக்கல். சில ஒரு விஷயம் இருக்கு, இந்த மைக்ல பேசுற இந்த ஒரு கண்டென்ட்ல இவங்க பண்ற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நீ என்ன பேசினாலும் இது அவ்வளவு சீரியஸா ரீச் ஆகாதுன்னா,
அவ்வளோ சீரியஸா ரீச் ஆகுற மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்கணும். பாரு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு இவங்க தான் வந்து அதாவது எப்படி சொல்றது, பதம்மா எதம்மா கமருதனுக்கு வீக்கெண்ட் ஆனா ஒன்னும் வீக் டேல வந்து ஒன்னும் விதமா செய்றீங்களே, அப்புறம் அவன் இப்படிதான் பண்ணுவான். அவன் எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறான்? அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க இப்பவே உங்களுக்கு இருக்கிற ஒரே அஸ்திரம் இவங்களை திருப்பி திருப்பி நாமினேட் பண்றதுதான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் என்னன்னா நீங்க எவ்வளவு தூரம் நாமினேட் பண்ணலாம் அவங்க உள்ள வைக்கிறது தான். உள்ள வைக்கிறது வேற வேற இதுல மக்கள் பாவம் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால இதை பொறுத்த வரைக்கும் மை சன் வாட் ஐ சே, அதாவது கமருதீன் பாரு வந்து மைக் எடுத்ததுனால மைக்கை போடாம இருக்கிறதுனால நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்னால எல்லாம் ஒன்னும் நடக்க போறது இல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு பாருவை பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஒரு செயல் செய்யணும்னா பாருவை வந்து ஒரு 3 மணி நேரம் பேசாம இருக்கு நல்லா இருக்கும். இல்ல பாருவை வந்து இந்த ஐஸ்வர்யா சீசன் 2ல வந்து ராணி மகாராணி மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ராணி இந்த மாதிரி பாரு எஃப்ஜேக்கு அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு இது விக்ரம் சொன்னா கூட ஒரு மாதிரி ஜாலியா எங்கேஜ் ஆயிடுவா. அப்படி பிடிக்காத ஒரு கேரக்டரை போட்டு பாருவை வந்து முற்றிலும் அந்த கேரக்டருக்கு வினோத்தை கூட போறேன், வினோத் கிட்டக்க போய் வினோத்தோட சேவை இல்ல, வினோத் இவங்களை கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல தான் இருக்கு, வினோத்தை கூட போட்டுற முடியாது. அவங்களுக்கு அரோராவும் கமருதீனும் ஒன்னாவே இருக்கணும், அவங்களுக்கு பாடி கார்டா பாரு இருக்கணும் பட்டா நல்லா இருக்குங்க. அதாவது அரோரா சாப்பிடுறது, அரோரா கனிவா பாத்துக்கிறது, கனிவா தூக்கம் வைக்கிறது, இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யதார்த்தத்துக்கு மீறி பதார்த்தமா செஞ்சாதான் உண்டே தவிர பாருக்கு அந்த வீட்டுல நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன கழுவி ஊத்தினாலும் என்ன மாதிரியான பேசினாலும் தொலைச்சு போட்டு வேலை பார்க்கும். அதனால அது வந்து ஒரு பிக்சட் மைண்டு, ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது இல்ல சார், ஒண்ணு புரியல. ஒண்ணு சொன்னா செய்ய மாட்டாங்க. பிக் பாஸ் இருந்தாலும் சரி, கேப்டன் அது தலையா இருந்தாலும் சரி, மத்த கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒண்ணு சொன்னா ஒரு விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை கேட்க மாட்டாங்க. கேட்காததுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அதுக்கும் தண்டனைன்னு சொல்ல முன் வரவங்களோட சண்டை போடுறாங்க. இப்ப பாரு கிட்ட பேசுறதா என்ன, மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படிதான் அவங்களை அணுகுறது? వచ్చినాడు ఈసారి டஃப் காம்படிஷனோ பாரு கிட்டக்க கான்வர்சேஷனை வளர்க்கறது அப்படின்றது ஆர்ஐசி கோட்டால 7-8 ஏசி போட்டு போற மாதிரி. நாம எடுத்த சீட்டை வழக்கு கிட்ட காப்பாத்தி நாம பயணிக்கிற மாதிரி ரொம்ப இல்ல. இப்போ இந்த பொண்ணு இன்னைக்கு பண்ண வேலைக்கு இருக்கும், கோபம் வரதான் செய்யும். ஆனா மக்கள் இப்ப என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க, இவன் இன்னைக்கு என்னதான் பார்வை சப்போர்ட் பண்ணி பேசுறான், அயோக்கிய பயல பாக்குறேன்டா நான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இந்த மைண்டோட இருக்கீங்க. அதுலயும் துஷ்டா நீ வேணும்னே பார்வை சுத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்க.